ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம 6 பத்தி தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 1 until 5 வரைக்கும் நியூமராலஜி வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காம அதை போய் பாருங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான நம்பர் நம்ம 6 பத்தி தான் பேச வந்திருக்கேன். 6ல பிறந்தவங்களை பத்தி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ யாரெல்லாம் இன்னும் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வரும். நீங்க தட்டி பார்க்கலாம். சரி, நம்ம நேரத்துக்கு அடுத்த வீடியோக்குள்ள போலாமா? ஆறாம் நம்பரை பத்தி பேசினாலே ஒரு தனி எனர்ஜெட்டிக்கே வருங்க. ஏன் தெரியுமா? சுக்கிரன். சுக்கிரனை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. என்னதான் மணி இஸ் நாட் எவ்ரிதிங்னு சொன்னாலும் பட் எவ்ரிதிங் நீட்ஸ் மணின்ற அந்த விஷயத்த மட்டும் மாற்று கருத்தே இல்லை. அப்பயும் சரி இப்பயும் சரி மனுஷன் இந்த ரெண்டு பின்னாடி தாங்க அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடாவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பாக்குறீங்களா? ஒண்ணு பேரு புகழ் சம்பாதிக்கணும், ரெண்டாவது பணம் சம்பாதிக்கணும். இது ரெண்டுமே மனுஷங்கிட்ட இருந்துச்சுன்னா பவரும் கூடவே சேர்ந்து வந்துரும். ஆனா இது மூணுக்குமே சொந்தக்காரங்க யாருன்னா இந்த 6வது ஆதிக்கத்துல பிறந்தவங்க தான். நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 85% ஆட்கள் இந்த 6ஆம் நம்பர்ல பிறந்தவங்க நல்ல பேரோடையும் புகழோடையும் வசதி வாய்ப்போடையும் அவங்க பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. அதுல ஏதோ ஒரு 30%, 25% தான் அவங்க நினைச்ச வாழ்க்கைய வாழ முடியல, ஆடம்பரமாவும் இருக்க முடியல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்குமே நம்ம அதிகமான கணக்கீடை தான் எடுத்துக்கணும். குறைவான கணக்கீடை நம்ம ரொம்ப எடுத்துக்க கூடாது இல்லையா? சோ இந்த அதிகமான கணக்கீடு படி நான் பாக்குறப்ப என்னால என்ன ஒரு விஷயத்த பார்க்க முடியுதுன்னா, இப்போ ஒரு குடும்பம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அங்க 6ஆம் தேதியில ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை மூலியமா அவங்க அப்பா அம்மாவுக்கு லக்கு கண்டிப்பா வரும். அதே சமயத்துல நீங்க சில பேர் வீட்டுல சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, என் பையன் பிறந்தான் நான் வேற லெவல் ஆயிட்டேன், என் பொண்ணு பிறந்தா நான் ரொம்ப நல்லா ஆயிட்டேன்னு. அந்த மாதிரி இந்த 6ஆம் நம்பர்ல பிறந்த குழந்தைங்க எந்த வீட்டுல பிறந்தாலும் சரி நிச்சயமா அவங்க மூலியமா அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கும். இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் சில பேருக்கு நடந்திருக்கலாம், சில பேருக்கு நடக்காம இருக்கலாம். ஆனா நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் பேர் இந்த 6ஆம் தேதியில பிறந்தவங்க நல்லா வசதி வாய்ப்போட தான் இருப்பாங்க. அவங்க கையில பணப்புழக்கங்கள் அதிகமாவே இருக்கும். அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பம் நல்ல நிலைக்கே போயிருக்கும். 6ஆம் நம்பர்ல ஆண்கள் பிறந்திருந்தா சுக்கிரன், பெண்கள் பிறந்ததா மகாலட்சுமி. ஆனா எப்படி பார்த்தாலும் 6ஆம் நம்பர்னாலே மகாலட்சுமி அம்சம் கொண்டவங்க தான். அவங்க வேலையே செய்யலன்னா கூட ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா பண வரவு அவங்களுக்கு வரும். அதுவும் ஆண்களுக்கு பெண்களோட சப்போர்ட் அதிகமா இருக்கும், பெண்களுக்கு ஆண்களோட சப்போர்ட் அதிகமா இருக்கும். இந்த 6ஆம் நம்பர்ல பிறந்துட்டாலே இவங்களுக்கு சொத்து சேர்க்கைன்றது கூடவே வந்துடும். ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியாச்சும் இவங்க பேர்ல இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சொந்த வீடு வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுல அவங்க இல்லைன்னா கூட அந்த வீட்டை ரெண்டுக்கு விட்டு இவங்க அது மூலியமா வர வருமானத்துல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சின்னதா லேண்ட் வச்சிருப்பாங்க. அந்த லேண்டை கூட அவங்க பாத்தீங்கன்னா வாடகைக்கு விட்டுருப்பாங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட இவங்க அப்பா அம்மாவோட சொத்து, தாத்தா பாட்டியோட சொத்து, இல்ல பூர்வீக சொத்து அது ஒண்ணு இவங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். இல்ல இவங்க தான் அந்த சொத்தா பராமரிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கூட உருவாகலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில இந்த சொத்து சேர்க்கை வரும். இல்லைன்னா இவங்க பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாச்சும் இருக்கும். அப்படி எதுவுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு காடியாச்சும் உங்க பேர்ல இருக்கும். இவங்க ரொம்ப பழமையான பொருட்களை ரொம்ப பத்திரமாவே எடுத்து வச்சிருப்பாங்க. அதாவது இவங்க தாத்தா பாட்டி யூஸ் பண்ணது, இவங்க மூதாதையர்களை யூஸ் பண்ண எந்த ஒரு திங்ஸா இருக்கட்டும் அதை ரொம்ப பாதுகாப்பா பராமரிச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பழமையான பொருட்களை கூட காசு கொடுத்து வாங்கி அவங்க வீட்டுல ஒரு கலெக்ஷனே வச்சிருப்பாங்க. நம்பர்லயே சுக்கிரனோட நம்பர்னா அது 6ஆம் நம்பர் மட்டும்தாங்க. அழகு, நவீனம், கலை, பேரு, புகழ், பணம், அந்தஸ்து இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்கன்னா இந்த 6ஆம் நம்பர் தான். இந்த 6, 15, 24 இந்த நம்பர்ல பிறந்தவங்க ஃபேமஸான ஆட்கள் யாரு பாத்தீங்கன்னா, நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில நமக்காக ரொம்ப இனிமையான இசை கொடுக்கிற ஏஆர் ரஹ்மான் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரசாந்த். அப்புறம் இன்னைக்குமே இளமை குறையாம இருக்கிறது நதியா மேம். ஹிந்தில பாத்தீங்கன்னா மாதி டிக்ஷி, ஆலியா பட், இந்தியாவோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மேம். இவங்க எல்லாருமே 6ஆம் தேதியில பிறந்தவங்க தான். மியூசிக் கேட்கறதா இருக்கட்டும், வாசிக்கிறதா இருக்கட்டும், ரெண்டுமே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப நல்லாவே வாசிப்பாங்க. அதுல தனி முத்திரையே பதிப்பாங்க. ஒர்க்னு பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப டெடிகேட்டடாவும் சின்சியராகவும் ஒர்க் பண்ணுவாங்க. டீம் ஒர்க் கூட இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆபீஸ்ல இவங்களை பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. எல்லாருக்கூடயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடியவங்க. இவங்க ஒரு ஃபுடி பர்சன்ங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்டை ட்ரை பண்றதுல என்னைக்குமே தயங்க மாட்டாங்க. எத்தனை வெரைட்டியை கொடுத்தாலும் அத்தனை வெரைட்டியும் ட்ரை பண்றதுல ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும்.
வாழ்க்கைய நல்லா அனுபவிச்சு சுகமா வாழ்றதுக்கு பிறந்தவங்கன்னா இந்த 6ஆம் தேதியில பிறந்தவங்க தான். இவங்களுக்கு ஊர் ஊரா சுத்துறது, போட்டோ எடுக்கிறது, மெமரிஸ கலெக்ட் பண்றதுன்னா இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இயற்கை வளம் நிறைஞ்ச இடத்துல எல்லாம் போயிட்டு போட்டோ எடுப்பாங்க. அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் பெயிண்டிங்னாலும் அவங்களுக்கு கொல்ல பிரியம். அவங்க வீட்ல போய் பார்த்தீங்கன்னா விதவிதமான பெயிண்டிங்கை நீங்க பார்க்கலாம். இவங்க அழகையும் நவீனத்தையும் விரும்பக்கூடியவங்க. இவங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை பிடிக்குங்க. இவங்க இருக்கிற வீடா இருக்கட்டும், யூஸ் பண்ற காடியா இருக்கட்டும், ஏன் யூஸ் பண்ற எந்த ஒரு திங்ஸா இருந்தாலும் பிராண்டடா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும்னு தான் விருப்பப்படுவாங்க. ஸ்போர்ட்ஸ்லயும் அதீத ஈடுபாடு இருக்கும். இவங்க நிறைய ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு பிரைஸையும் வின் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, போட்டின்னு வந்துட்டா ஜெயிக்கிறதுல தான் குறியா இருப்பாங்க. இவங்களோட லவ் அண்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க. பார்ட்னருக்கு அதிகமா இம்பார்ட்டன்சி கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஃபேமிலி அண்ட் பார்ட்னர், கிட்ஸ் இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, ஆனா ஃபேமிலியை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஃபேமிலிக்காக எதை வேணாலும் செய்வாங்க. அந்த அளவுக்கு ஃபேமிலி ஓரியன்டான பர்சன். ஸோ சுருக்கமா இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு லவ்வபிளான, ஜாலியான, ஃப்ரீடமான ஒரு பர்சன். வாழ்க்கையை நல்லா ரசிச்சு அனுபவிச்சு வாழணும்னு விருப்பப்படக்கூடியவங்க. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க மறந்துடாதீங்க. நன்றி.